15 டிசம்பர் 2025 திருவருகை கால வார நாள் திங்கள். நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 21 இறை வசனங்கள் 23 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா, மனிதரிடமிருந்து இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதனிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டினதற்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது, ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தை இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, வாரத்தினுடைய முதல் நாளில் நம்முடைய வழக்கமான வேலைகளையும் பயணங்களையும் கல்லூரி வாழ்க்கையையும் தொடங்கி இந்த ஒரு வேளையில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். குறிப்பாக இந்த மகிழ்ச்சியுடைய ஞாயிறின் வழியாக இந்த வாரம் முழுவதும் செய்யப்போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணங்களிலும் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களிடம் மகிழ்ச்சி இறைவன் வெளிப்படுத்துவார் நம்பிக்கையில் இந்த வாரத்தை இறைவனுடைய பாதத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் மரிய கராசிபிசா டி ரோசாருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் இத்தாலியில் பிறந்தவர். அன்பின் ஊழியர்கள் சபையை தொடங்கியவர். இந்த சபையுடைய பிரதான நோக்கமாக ஏழைகள், நோயாளிகள், துன்புறவரை கவனித்துக் கொள்வதாகமாக இந்த ஒரு புனிதரின் விழா நாளை கொண்டாடுகின்ற நமக்கும் இறைவன் இவர் வழியாக பலவிதமான வரப்பிரசாதங்களை அளிக்க இவருடைய பரிந்துரையை நாடி நாம் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு சாதாரண நிகழ்வு நமக்கு நினைவு வருகிறது. அதாவது, நாம் ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்றால், ஏதாவது நல்ல செயலில் ஈடுபடுகின்ற பொழுது மற்றவர்கள் நம்மை கேள்வி கேட்பார்கள். நீ யாரை கேட்டு இதை செய்கிறாய், எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறாய் என்று நன்மை புரிவதற்கு பலவிதமான தடைகள் வருகிறது. ஆனால் திகதை செய்ய வேண்டும் என்றால் எந்த விதமான தடைகளையும் இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் காண்கின்றோம். அதே அடிப்படையில் தான் இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு அவருக்கும் அந்த யூத மத தலைவர்களுக்கும் இடையான ஒரு கடுமையான விவாதம் ஏற்படுகின்றது. தன்னுடைய குணமளிக்கின்ற செயல்களை இறைவன் செய்து கொண்டிருப்பதை கண்டு உணர்ந்து அதற்கு எதிராக ஒரு புரளியை, அதற்கு எதிராக அவரை பிடிப்பதற்காக ஒரு பொறியை அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதற்காக அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தில் இவற்றை எல்லாம் செய்கிறேன், உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். இது வெறும் உண்மையை அறிந்து கொள்வதற்காக அல்ல, மாறாக இயேசுவை பிடிப்பதற்காக, மக்களுடைய முன்னிலையில் அவரை அவமானப்படுத்துவதற்காகவும் அவரை கைது செய்ய ஒரு காரணத்தை தேடுகின்ற பட்சத்தில் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் இதை உணர்ந்த இறைமகன் இயேசு தன்னுடைய தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமையான அதை கண்டு நிறைந்து அவர்களிடத்தில் பலவிதமான கேள்வியை கேட்கிறார்கள். இறுதியாக அவர்களுக்கு அந்த கேள்விக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவர்கள் தெரியாது என்று குறிப்பிடுகிறார்கள். அதன் வழியாக தன்னுடைய இந்த மன்னக அதிகாரத்தை விண்ணக அதிகாரத்துடன் ஒப்பிட்டு, நான் கடவுளிலிருந்து வந்த மகனாக அந்த அதிகாரத்தில் மக்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார். ஏனெனில் இந்த மத தலைவர்கள் விண்ணிலிருந்தும் சொல்ல முடியாது, மண்ணிலிருந்தும் சொல்ல முடியாது. ஆகவே இதை உணர்ந்த இறைமகன் இயேசு சரியான கேள்வியை கேட்டு அவர்களை சிக்கலில் மாட்டி விடுகிறார். இன்று நாம் இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். எந்த அதிகாரம்? இயேசுனுடைய அதிகாரம். இயேசுடைய அதிகாரம் என்பது இறைமகன் இந்த உலகில் இறையரசை கட்டி எழுப்புகின்ற ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அவருடைய அதிகாரத்தின் பொறுத்து நாம் பலவிதமான நன்மைகளை இறைவனிடத்திலிருந்து பெற முடியும். அவருடைய அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்மில் இருக்கின்ற பலவிதமான அதிகாரத்தை தூக்கி போட வேண்டும். இறைவனுக்கு முன்பாக நாம் தாழ்ந்து இருக்க வேண்டும். பல நிலைகளில் நாம் இறைவனுக்கு முன்பாக நாம் பெரியவர்கள் என்ற ஒரு
மனநிலையில் நாம் இருக்கின்றோம். மக்களுக்கு முன்பாக நான் சொல்வதுதான் சரி என்ற ஒரு அகங்காரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்று நம்முடைய மனித அதிகாரத்தை அனைத்தையும் தூக்கி போட வேண்டும். இறைவனுக்கு முன்பாக அடிபணிந்து, இறைவனுக்கு முன்பாக நாம் பணிந்து வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய அதிகாரத்தினால் நாம் மீட்கப்படுவோம். இறைவனுடைய அதிகாரத்தினால் குணமாக்கப்படுவோம். இறைவனுடைய அதிகாரத்தால் பாதுகாக்கப்படுவோம். ஏனெனில் இறைவனுடைய அதிகாரம் என்பது எவராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அதிகாரம். உண்மை நிறைந்திருக்கின்ற ஒரு அதிகாரம், அன்பு நிறைந்திருக்கின்ற ஒரு அதிகாரம், இறையரசு நிறைந்திருக்கின்ற ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தை இன்று நாம் நாட வேண்டும். அந்த அதிகாரத்தின் பொருட்டுதான் இன்று நாம் மேற்கொள்கின்ற எந்த விதமான செயல்களாக இருந்தாலும், எந்த விதமான காரியமாக இருக்கட்டும், அதில் வெற்றி அடையும். ஏனெனில் இறைவன் அந்த சூழ்நிலைக்கு அதிகாரமாக தலைவராக இருக்கின்றாகவே இயேசுவே நம்முடைய குடும்பத்தினுடைய தலைவராக, நம்முடைய வாழ்க்கையின் தலைவராக இருப்பதினால் அவருடைய அதிகாரத்துக்கு கீழ் நாம் பணிந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு நேரிருக்கின்ற எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இறைவன் முன்னின்று நம்மை காப்பார் என்ற நம்பிக்கை இன்று நமக்கு பெறப்படுகிறது. அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இறைவன் மீதான முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரை அன்பு செய்ய வேண்டும். அவருடைய நிழலில் நாம் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையில் இந்த நாளை இறைவனோடு நாம் தொடங்குவோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவானையும் அன்பு தகப்பனை, இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் புது வார்த்தையை தியானிக்க அளித்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இன்று உம்முடைய தெய்வீக அதிகாரத்தை நாடி தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். அதிகாரத்தை பற்றி சிந்தித்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக உம்முடைய அதிகாரம்தான் நிலையானது. உம்முடைய அதிகாரத்தை கொண்டுதான் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு வாழ்க்கையும் சீர்படுத்த முடியும், மகிழ்ச்சி அடைய முடியும் என்ற நம்பிக்கையில் உம்மை பார்த்து ஜெபிக்க வந்திருக்கின்ற ஆண்டவரே, தலைமை குருக்களும் மூப்பர்களும் செய்ததைப் போல நாங்களும் சில சமயங்கள் எங்கள் பெருமை, பயம், சுயநலத்திற்காக உமது அதிகாரத்தையும் போதனைகளையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதி குடும்பத்தின் வேலைகளிலும் உறவுகளிலும் நாங்கள் இதற்கு வழிகாடாக மகிழ்ச்சியை தொலைந்த நபராக இருந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி. உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்ற ஆண்டவரே, உமது அதிகாரத்துக்கு நாங்கள் முழுமையாக அடிப்படைய எங்களுக்கு தேவையான பணிவையும் தைரியத்தையும் தாரும். ஆனால் இந்த உலகத்தினுடைய கருத்தை எல்லாம் சிந்தைக்கில் கொண்டாமல் ஒரு வார்த்தையை எங்களுடைய வழிகாட்டியாக ஏற்க எங்களுக்கு உதவி ஏறலும். ஆண்டவர், நாங்கள் பல நேரங்களில் உங்கள் அதிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் பலவிதமான பாவங்களை செய்திருக்கின்றமாக. இன்று உண்மையை அறிந்து கொள்கின்ற தாகத்தை, உமது சித்தத்தை நிறைவேற்றுகின்ற விருப்பத்தை எங்களுடைய மனதில் ஊற்றியறல வேண்டுகின்றோம். தூய ஆவியானவரை, இன்று நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் எங்கள் மனதில் கொண்டிருக்கிற ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒரு மேலான திருவிழத்திற்கும் திட்டத்திற்கும் ஏற்றவாறு நிறைவேற்றிட எங்களுக்கு எல்லா விதமான கிருபை அளித்தலுடைய மகிமைக்காகவும் பிறர் நன்மைகளுக்காகவும் உள்ள நியாயமான தூய்மையான விருப்புகளை நிறைவேற்ற உமது அதிகாரத்தின்படி நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு துணையாக வந்தரலும். ஆகவே இந்த வாரங்களில் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும், நடத்தியிருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப நிகழ்வுகளிலும், கொண்டாட்டங்களிலும், பிறந்த நாள் கொண்டாட்டங்களிலும், திருமண நாட்களுடைய கொண்டாட்டங்களிலும் உமது பிரசனத்தை உணர்கின்ற பிள்ளைகளாக, உமது மகிழ்ச்சியை நாங்கள் உணர்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், தோல்விகள், வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள், சோதனைகள், இவைகள் அனைத்தையும் இன்றுடைய பாதத்தில் வைக்கின்றோம். அனைத்தையும் ஒவ்வொன்றாக உமது பிரசன்னத்தினால், உமது ஆவினுடைய வல்லமையினால் கண்டுணர்ந்து தேவையான நலன்களையும் பலன்களையும் நிறைவாக எங்களுக்கு அளித்தருளும். உம்மிடம் நாங்கள் எங்கள் அதிகாரத்தை தூக்கி போட்டுவிட்டும் உமது அதிகாரத்தை எடுத்துக்கொள்கின்ற வேளையில் உமக்கு முன்பாக தாழ்ந்து பணிந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் வாழ்க்கையையும், எங்கள் ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதித்தருளும். உம்மை விட்டு விலகாத ஒரு தருணத்தை, நேரத்தை நாங்கள் பெற்றிட எமக்கு உதவியாக வாரும். பசும்பல் மேய்ச்சலை வழிநடத்தியதை போன்று இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் கைப்பிடித்து வழிநடத்தியறலும். ஆண்டவரை, உண்மையை நம்பியிருக்கின்ற எமக்கு, உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற எங்கள் வாழ்க்கைக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை அளித்திட எல்லா விதமான கிருபையை தந்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.